வாழ்க வளமுடன். புதிய பரிணாமத்தில் இந்த கிளாஸ் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி சத் சரிதம் அப்படிங்கிறது சாய் சரிதம் அப்படின்னு நம்ம குருவி தேடி புத்தகத்தில் எழுதிட்டு வரேன். அதாவது சாய் சரிதம், சத் சரிதம் அல்ல. சத்துனா உண்மை, உண்மையான சரிதம்னு அது மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரைக்கும் அதில் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி இப்போ தான் அதை நான் படிச்சுட்டு வரேன். இது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு இதன் மூலம் அதை பற்றி நம்ம அலசி அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை, ஆத்ம ஞான கருத்துக்களை நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய எண்ணம். அதனால் இந்த சச்சரிதத்தை முழுமையாக ஆழ்ந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் முதல் அத்தியாயத்தை இன்னைக்கு பாடமாக நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் தடுமாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா சச்சரித்திலிருந்து நான் புரிஞ்சுக்கல, பாபாட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பாபாட்ட இருந்து புரிஞ்சதை தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அது சச்சரிதம் மூலமாக அதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதை வந்து பிரித்து பார்த்து கிளியர் பண்ணி நான் என்னோட சேர்ந்து நீங்களும், ஓகேங்களா? அதனால் இதில் நிறைய தவறுகள் வரலாம், தவறான புரிதல்கள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நிதானமாக பேசி சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? அதனால் முதல் அத்தியாயம் சகோதரி மாதங்கி சொன்ன மாதிரி, தபோல்கர் வந்து பாபாவை சந்தித்த ஆண்டு 1910ஆம் வருடம். அவர் என்னைக்கு சந்திச்சாருங்கிறது அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு அத்தியாயம் ஒரு 6-7 பக்கம் தான் இருக்குது. அதை ஆழ்ந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். ஒன்றும் ஸ்பெஷலாலாம் நம்ம வந்து புதிய அறிவோடு வர வேண்டியதில்லை. 10ஆம் ஆண்டு ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நேரம்னு அவர் சொல்கிறாரு. எடுத்த உடனே அதான் சொல்கிறாரு, ஏதோ ஒரு நாள் அப்படின்றாரு. ஆக மொத்தம் இந்த நாள்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. முதல் பாயிண்ட்டு, ஓகேங்களா? நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சச்சரியத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம் இந்த வகுப்பின் மூலமாக. அதனால அதில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 1910ஆம் ஆண்டு ஏதோ ஒரு நாள் நான் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது, பாபா காலையில் எழுந்து நீர் எடுத்து முகத்தை கழுவி கொண்டு கையை மடித்து விட்டு கொண்டு கபடியை ஏற்றி கட்டி கொண்டு ஒரு செவுற்றோரமாக சாய்த்து வைத்திருக்கின்ற திருகையை உருட்டி கொண்டு ஒரு கீழே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அது மேலே வச்சு மாவரைக்க தயாரானார் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீனே இதுதான் சச்சரிதில். பாபா வந்து யாரையும் எதிர்பார்க்காம அவரே ஒரு திருகையை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை மட்டும் கழுவி வாய்க்கு பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டார். உட்காந்து கோதுமை அள்ளி போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறார், ஓகேங்களா? இதுதான் இப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா, அவர் பார்த்த காட்சி, தபோல்கர் பார்த்த முதல் காட்சி இதுதான். ஸோ இந்த காட்சியை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நடந்த சம்பவங்களை கவனிக்கிறார். உடனே அவர் வந்து எந்த விதமான தோணுதலும் இல்லை. நீங்கள் கவனித்து பார்க்கணும், இதில் எழுதியிருக்காரு இல்லையா, இந்த நிகழ்ச்சியை பார்த்தப்போ அவருக்கு எழுதணும்னு தோணலை. அதை அவர் போய் பார்க்குறாரு. நான் முதலில் பாபாவை பார்த்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி மாவரைக்க தயாரானார். சிறிது நேரத்தில் கோதுமை அள்ளி போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற சுற்றியில் இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் வந்து பாபாவை பார்க்குறாங்க. எப்படி தபோல்கர் பார்க்குறாரோ அதே போல் எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கிருந்த ஒரு 4 பெண்கள், ரொம்ப ஒரு வாட்டசாட்டமாக இருக்கிற 4 பெண்கள் ஓடி வந்து, பாபா என்ன வேலை இது, நீங்கள் என்ன குடும்பஸ்தரா, விடுங்க நாங்கள் அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட இருந்து அந்த கைப்பிடியை பிடுங்கி அவங்க 4 பேர் அரைக்கிறாங்க. அது சர்ச்சையில் உள்ள போடப்பட்டது தான், எழுதப்பட்டது. 4 பேர் அதை அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பாபா பயங்கர கோபம் வர்றாரு. பயங்கர கோபத்தோடு சீற்றமாக பார்க்குறாரு. அப்புறம் போக போக அவங்க வந்து பாபாவை பற்றி பாட ஆரம்பிக்கிறாங்க. பாபாவை பற்றி பாடிக்கிட்டே அவங்க அரைக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக உடனே அவர் கோபத்தை தணிச்சிடுறாரு. பாபாவுடைய கோபம் வந்து ரொம்ப நேரம் இருக்காதுங்கிறது அதுல இருந்து தெரியுது. வழி நெடுக நீங்க சச்சரிதம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாபா கோபப்படுவார், உடனடியாக அதை கவனத்தை மாற்றிடுவார். ரொம்ப நாள் அது வந்து வினாடி நேரம் தான் இருக்கும். அதிகபட்சமாக அவர் கோபப்பட்டது இந்த சிலாங்கன். அந்த நேரத்தில் ஒரு தடவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கோபப்படுறாரு. 2வது துவாரகமயி
புதுசாக கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணி இருக்கும்போது அப்போ ஒரு வேற கோவப்படுறாரு. அது ஒரு 3 மணி நேரம் போகுது. மற்ற நேரங்கள்லாம் வெகு நேரங்கள் கோவப்படுவது இல்லை பாபா. ஏன்னா பாபா மேலேயும் எப்பயும் கோவப்படுவார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் அவர் வந்து அவருடைய கோபம் ஒரு செகண்டு அதிகபட்சமாக 10 செகண்ட்லேயே மாறிடும். ஸோ அது யார் மேலே கோவப்பட்டாங்களோ அவங்க அதை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாபா கோவப்பட்டார், பாபா கோவப்பட்டார். அவங்க 24 ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க. பாபா 24 செகண்டில் விட்டுடுவார். ஸோ அதனால் இது வந்து இவங்க பாபாவை பற்றி நல்லா கிராமிய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு அரைக்கிறதுனால பாபா கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துடுறாரு. அப்புறம் அவரும் ஜாலியாக உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. மாவு அரைக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 4 பேர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, பாபா என்ன குடும்பஸ்தரா, இவ்வளோ மாவு அரைக்கிறாரு, இந்த மாவெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு. ஸோ அதனால் இந்த மாவை நம்ம 4 பேருமே பிரிச்சுக்கலான்ட்டு அதை 4 பங்காக மாற்றுறாங்க. மாற்றும் போது தான் பாபா என்ன பண்ணுறாரு, திருப்பி அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வந்துன்னா, யார் வீட்டு அப்ப சொத்து நீங்கள் பங்கு போட்டு பிரிச்சுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, பிரிச்சுட்டு போகக்கூடாது. அந்த 4ஐயும் 4 பங்கா 4 கூடையில் எடுத்துகிட்டு போய் ஊர் எல்லையில் போய் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையில நல்லா கவனிச்சுங்க. இதான் ஹேமாத்மன் பார்க்குறாரு, எழுதலை, பார்க்குறாரு. ஸோ 4 பங்கா கொண்டு போய் ஓடையில் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 4 பெண்களும் மன வருத்தத்தோட, ஐயோ நமக்குள்ளே போடுறதுன்னு சொல்லிட்டு 4 பாத்திரத்தில் எடுத்துட்டு கிராம ஓடையில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறாங்க. இது நிகழ்ந்தது, முடிஞ்சு போச்சு. பிற்பாடு ஹேமந்த் வந்து கேட்குறாரு பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க நண்பர்கள்ட்டெல்லாம், பாபாவுடைய செய்கைக்கு அர்த்தம் தான் என்ன, ஏன் இந்த மாதிரி மாவை அரைக்கணும், அரைச்ச மாவை எது கொண்டு போய் யாரும் கொடுக்காம ஓடையில் போய் எது கொட்டணும் அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறவருக்கு பதில் சொல்கிறாங்க, பாபா சொல்லலை. நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டவருக்கு பதில் சொல்கிறாங்க, ஊரெங்கும் காலரா பரவி இருக்கு, ஒருவேளை பாபா மாவை அரைச்சு காலராவுக்கு மருந்தா எல்லாத்தையும் தூவிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்படும் போது காலரா போகலை, இருக்கு, காலரா ஓடிட்டு தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எழுதப்படும் போது ஒரே லைனில் எழுதிடுறாங்க. ஆனால் காலகட்டத்தில் நிறைய பேர் இறக்குறாங்க. சிறுடியிலையும் இறக்குறாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு ஸ்வீட் கடைக்காரு காலையில் கடையை திறந்து வச்சுட்டு ஸ்வீட் ஸ்டால் பக்கத்துலேயே இறந்து கிடப்பாரு. பாபா அங்கேயே போய் நீ ஸ்வீட் எடுத்துட்டு வாடான்னு சொல்லுவார். அப்போது இறப்பு சிறுடியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கணும். பாபா பரபிரம்மம், அதில் மாற்று கருத்தில். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பரபிரம்மம்னு சொல்லக்கூடாது. சொல்கிறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அங்கே புரியல. ஸோ அங்கே இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாபாவை நம்பினோர்கள், பாபாவை அண்டினோர்கள் பாபாவால் உயிர் பிழைத்து இருக்கிறார்கள். அவ்வளோதான். ஸோ அப்படி அந்த ஒரு கட்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்குறவருக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, காலராவுக்காக பாபா மாவரைத்திருக்கலாம். அதனால் வந்து இது காலப்போக்கில் காலரா நம்மளை விட்டு போயிடும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு மக்களால் சொல்லப்பட்ட கருத்துக்களை பின்னால் அதில் பதிவு பண்ணுறார். பதிவு செய்துவிட்டு ஹேமாத்மந்த் என்ன சொல்கிறாருன்னா, இதனுடைய தத்துவ உட்கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கலாம், இதுவாக இருக்காது, காலராவை விரட்டுவதற்காக இருக்காதுன்னு ஹேமாத்மந்த் சொல்றாரு. அடியேன் சிறியோனாகிய நானும் அதையே நினைக்கிறேன். ஏனெனில் காலராவை விரட்டணும்னா இந்த கையில் இப்படி விரட்டினார்னா போயிடும். அவர் அப்பேற்பட்ட பரபிரம்மத்தின் ஒரு தோற்றம் அது. அதுக்காக காலையில் கையை கழுவிட்டு மூஞ்சை கழுவிட்டு உட்காந்து மாவு அரைச்சு அதை வந்து 4 பேர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் ஊரெல்லாம் கொட்டிட்டு வந்து அந்த மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் சிறுடி பாபாவுக்கு இல்லை. அந்த மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆக அவர் நினைத்திருந்தாலே அந்த நோயை வந்து இந்த உலகத்தை விட்டே விரட்டி இருக்க முடியும். கண்ணை முன்ன ஒரு செகண்டில் விரட்டி இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு காரியங்கள் எதுக்கு செஞ்சாருன்னா, அநேகம் பேர் நீங்கள் புராணங்கள் போல மேலே திக்கா லைக்காக இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணுவீங்க, அவர் அவதாரம் தான், மனுஷனாக வந்துட்டார்ல, அது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இல்லை. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஹேமாத்மந்த் அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஆல்ரெடி கபீர்தாஸுடைய கதைகள்லேருந்து அவருடைய பாடல்லேருந்து ஒரு பாட்டு எடுக்கிறாரு. அவருக்கு ஹேமாத்மந்த் படிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கால வெள்ளோட்டத்தில் கபீர்தாஸ் பாடல்களை தொடர்ந்து பாபா பாடிட்டே இருப்பார். எப்பயுமே பாபா பாடுறது கபீர்தாஸருடைய பாடல்கள் மட்டும்தான் பாடுவார். அதனால் கபீருடைய பாடல்களை இவங்களுக்கும் அது ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பின் மூலமாக கபீர் சொன்னதோடைய அந்த விளக்கத்தை வந்து இவர் வந்து அதை சொல்கிறார்.
என்ன அப்படின்னா, அதாவது கபீருடைய பாடல்ல என்ன இருக்குன்னா, கர்மம், பக்தி, ஞானம், இந்த 3 ஆல்ரெடி நம்மளும் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. கர்மம், பக்தி, ஞானம் அப்படிங்கிற அந்த 3 சொல்லிட்டு இருக்கோம். இதை வைத்து கபீர்தாசர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்னன்னா, கர்மம்னா கீழே உள்ள கல், அந்த திருகையில வந்து கீழே உள்ள கல் கர்மம், பக்தினா மேல உள்ள கல், அதுல கைப்பிடி இருக்கு இல்லையா, அது ஞானம். ஓகேவா? இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இதுல சத்துவம், ராஜ, தாமச குணம், மூணு குணம், முக்குணங்கள். முக்குணமும் குற்றகுணம் தான். சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம். இந்த முக்குணங்களால் தூண்டப்படும் எல்லா விதமான உணர்ச்சிகள், ஆசை, பாவம், அகங்காரம். ஓகேவா? இந்த ஆசை, பாவம், அகங்காரங்கிறது இந்த முக்குணங்களால் தூண்டப்படுகிறது. இதுக்கு விளக்கம் சொன்னா ரொம்ப நாள் நேரம் ஆயிடும். அதனால இந்த முக்குணத்தை மட்டும் அப்படியே விட்டுறேன். சத்துவம், ராட்சசம், தாமச குணம், இந்த 3 குணமும் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்கிறோம், இல்லாட்டி டல்லா இருக்கிறோம், இல்லாட்டி கோவப்படுறோம். இந்த 3 குணங்கள் மூலமாக ஆசை, பயம், அகங்காரம் 3ம் வெளிப்படுகிறது. இந்த 3ஐயும் அரைக்கலைன்னா, இந்த 3ஐயும் திருகளை அரைக்கலைன்னா ஞானம் அல்லது தன்னை உணர்தல் நடக்கவே நடக்காதுன்னு பாபா கருதுறாரு. இது முதல் அத்தியாயத்திலே இருக்கு, சச்சரித முதல் அத்தியாயத்திலே இருக்கு. இந்த முக்குணங்களால் ஏற்படுகின்ற ஆசை, பாவம், அகங்காரத்தை அடக்கலைன்னா உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிட்டாது. தன்னை உணர்தல் என்பது ஆத்ம ஞானம். அதை ரொம்ப தெளிவா அவர் சொல்றதா ஹேமாத் பந்து ஓரளவுக்கு அதை கெஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஆனா நம்ம எங்க அவரும் சரி நம்மளும் சரி காலராவில் இருந்து வெகு தூரத்துக்கு வந்துட்டோம். நல்லா கவனிச்சுங்க. ஸோ அதனால இந்த 3 முக்கணங்களையும் அரைத்து ஒழிப்பது தான் முக்கியமான காரணமாக பாபா சொல்றாருன்னு ஒரு எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு விளக்கமாக கபீர்தாசனுடைய பாடல் எடுக்கிறாரு. கபீர்தாஸ் அவருடைய குருநாதரோடு வெளியில நிபதி ரஞ்சன் அவருடைய குருநாதரோட வெளியில போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண் ஒரு திருகையில சோளம் அரைச்சிட்டு இருக்கிறா. அப்படி சோளம் அரைக்கும் பொழுது, வேகமா அரைக்கும் பொழுது அந்த சோளம் என்ன ஆகுதுன்னா அந்த திருகையில இருந்து வெளியில சொல்லி குதிக்குது. பழைய ஆரணி பனாரஸ் பட்டுப்புடவை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த திருகையில இருந்து சில சோளங்கள் துள்ளி குதித்து வெளியே போகிறத பார்த்த உடனே கபீர்தாஸுக்கு ஒரு தோணுதல் வருது. என்ன தோணுதல் வருது? நமக்கெல்லாம் என்ன தோணும்? வாசல்ல பாட்டி உட்காந்து திருகை அரைச்சிட்டு இருக்கானா, ஒரு காலத்துல இப்பெல்லாம் கிடையாது, அரைச்சிட்டு இருக்கான்னு துள்ளி விழுந்ததுன்னா அது பொறுக்கி திருப்பி போட்டு அதுலேயே அரைச்சி அதுதான் தோசை விட்டு கொடுப்பா போடுது. ஐயோ பாவம்ட்டு போவோம். ஆனால் கபீர்தாஸுக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்க்கும் பொழுது குருநாதர் சொல்றாரு, குருநாதா இதை பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கஷ்டமான விஷயத்துக்குள்ள இந்த மாதிரி நான் அதுக்குள்ள பொருந்தாமல் கஷ்டப்பட்டு நான் அதுல இருந்து வெளியில தூக்கி அடிக்கப்பட்டு நான் நொந்து போயிடுவனோன்னு பயப்படுறேன். திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று நான் துள்ளி வெளியில் எரியப்பட்டு இந்த உலக ஆசை என்னை வந்து கவராகி நான் வந்து அதோட பொருந்தி போக முடியாம கஷ்டப்படணும்னு பயப்படுறேன் குருநாதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குருநாதர் சொல்றாரு, பயப்படாத, இந்த திருகையில நீ வந்து கிடக்கிற சோளம் மாதிரி இருந்துடுவேன்னு பயப்படாத, அந்த திருகை மேல இருக்கிற கைப்பிடி என்ற ஞானத்தை பிடித்து கொள், திருகையை விட்டு அப்பால் போகாமல் உள்ளாகவே கடந்து போ, உள்ளவே சுத்திக்கிட்டே இரு, ஆகையினாலே பயமில்லை, வெளியில் சென்று தெரியாதே, உட்புறமாக திரும்பு, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாயின்னு குரு வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்கிறதா கபீர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை விளக்கமாக கொடுத்து தத்துவ உட்கருத்துன்னு அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஹேமத் பந்த். இது அந்த அத்தியாயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆனால் அதுல முதல்ல எடுத்த உடனே எல்லா மகான்களையும் வணங்கிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வணங்குவார். எல்லாத்தையும் வணங்கிட்டு விநாயகர்ல இருந்து எல்லாத்தையும் வணங்கி முடிச்சுட்டு ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருப்பாரு. அதுல 6வது பாயிண்ட் எடுத்து பாருங்க. அதுல என் தாய் தந்தையராக இருந்த என் அத்தை என்னுடைய அண்ணனையும் வணங்குகிறேன்னு இருக்கும். எதுக்கு இதுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் அத்தை இவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் போடுறாரு. 2வது பாரத்வாஜரு வியாசரு எல்லா மகானுக்கும் வணக்கம் போடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட 12 இதுல வந்து எல்லாருக்கும் வணக்கம் போடுறாரு.
அதுல ஒண்ணுதான் பாபா குணம். பாபா எதை பிடிச்சாலும் இறுக்கி பிடின்னு சொன்னவர்கிட்ட நான் 12 அத்தியாயத்துல யாரையோ இறுக்கி பிடிச்சிட்டு ஒன்னையும் பிடிக்கிறேன்னா அது கொஞ்சம் ஆத்ம ஞானத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அதனால அதை நீ பாருங்க. திருமூலருடைய எழுதின திருமந்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு எழுத ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். இப்போ நம்ம பிள்ளையார் இதை சேர்த்துக்கிட்டோம். பழைய பாடங்கள் பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்கன்னா நற்றுணையாவது நமச்சிவாயமோ, நான் நமச்சிவாயத்தை பாடுமாயால் வேறு எவனையும் பாட மாட்டேன்ட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் எதை பிடிச்சாலும் இருக்குப்படி. அந்த வழியில வந்த நாதர் தான் அவரு, அந்த வழியில வந்த சிவசித்தர் தான் அவரு. ஸோ அதனால அதை விட்டுடுங்க, நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ 2 அவரு அம்மா அத்தை அண்ணனுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அப்பால் அதை முடித்த உடனே மாவு அரைத்த லீலையே அவர் கூறுகிறார். திருப்பி அதுக்குள்ள போறோம். மாவு அரைத்த முறையை கூறிட்டு அதுல ஒரு உணர்ச்சி பிளம்பாக ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாரு. அந்த வார்த்தை அதுல இருக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க. இது படிக்கிறவங்களுடைய குறைபாடு வழியே அவருடைய குறைபாடு அல்ல. மாவரைத்து கொண்டிருப்பதை நான் காலையில் கண்டேன் எழுதிட்டு அடுத்து சொல்றாரு. இவர் ஏன் மாவரைக்கிறாரு? காலரா, மக்கள் காலராவை விரட்டுவதற்காக சொல்றாங்களே, காலராவுக்கும் மாவு அரைப்பதற்கும் என்ன தொடர்பு என்று யோசித்த நான் இதையெல்லாம் பத்தி ரொம்ப அற்புதமான நிகழ்வா இருக்கே, இதெல்லாம் பத்தி நான் எழுதலாம் என்று எண்ணம் எனக்குள் தூண்டி உணர்த்தப்பட்டேன், உணர்ச்சி ஊட்டப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நிகழ்வு தான் சச்சரிதம் எழுதுவதற்கே அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆகவே எல்லாம் அறிந்த பாபா ஹேமாத் பந்த் என்ற ஒரு சாதாரண மனிதனை எழுத்தாளராக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாடகமே அது. இப்படி ஒரு நாடகத்தை நடத்தலைன்னா எழுதுறவனுக்கு ஒரு உணர்ச்சி தூண்டப்படாது. ஏதாவது ஒரு தூண்டப்படணும், ஒரு கண்டென்ட் வேணும். எழுதவே மாட்டாங்க, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. திடீர்னு ஒரு கண்டென்ட் வந்துடும், எழுதிடுவான், உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறிடுவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா தான் உட்கார்ந்துருப்பான். அவரை தன்னை பற்றி எழுத வைப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறார் ஒரு பாபா. அப்படியானால் அவருக்குள்ள என்ன மாதிரி உணர்ச்சி ஊட்டப்பட்டு நம்முடைய கதையை அவன் ஒழுங்கா எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணார்னா அதுக்கு உண்டான நாடகத்தை எப்படி சிறப்பாக நடத்தியிருக்காருங்கிறது தான் அதுல இருந்து புரியுது. ஏன்னா பாபா பதட்டப்படாம நிறுத்தி நிதானமா விளையாடக்கூடியவர். 80 ஆண்டுகள் விளையாடினார். எந்த பதட்டமும் இல்லை, நமக்கு இருக்கிற பதட்டம் மாதிரி இல்லை. இவனை விட்டா நாளைக்கு வேற எந்த எழுத்தானடா பிடிக்கிறது, நம்மளை பத்தி எவன்டா எழுதுறதுலாம் யோசிக்கவே மாட்டாரு. ஒரு ஆள் வந்தாச்சுன்னா அவர் அப்படியே பிக்கப் பண்ணி அவர் 10 வருஷம் இல்லை 15 வருஷமாவது அப்படியே லைட்டா பொறுமையா அவனை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்துடுவார். ஏன் அப்படின்னா இது எதுக்கு இது சில விஷயங்கள் எங்களுக்கு புரியுது அப்படின்னா, இது போன்றே வந்தவன் நான், இது போன்றே வந்ததுனால எனக்கு அது ஈஸியா புரியுது. பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவராகவன் வந்து எதையோ கிரிமினல் கதைகள், திகில் கதைகள், அந்த கதைகள் இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்த என்ன பாபாவை பற்றி எழுத வைக்கும் பொழுது நான் அதை பற்றி சரியாக உணர்ந்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் அதில் இருக்கிற விஷயங்களே கொஞ்சம் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2வது ஈஸியாக எனக்கு அது படுது, அதனால் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். திருப்பி நம்ம அதை கவனிச்சுங்க. இவையெல்லாம் ஹேமாத் பந்தை எழுத்தாளராக்கி நல்லா கவனிச்சுக்கணும். ஹேமாத் பந்து எழுத்தாளர்களுக்காக அங்கே வரல, அவருடைய வேலை விரைவில் தீரப்போகுது. அது இன்னொரு வேலை அவருக்கு கிடைக்கணும். நானா வந்து அவர் அப்படிதான் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அவர் அண்ணா வந்து சீக்கிரத்தில் அவர் வேலையை வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு. அவருக்கு வந்து பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை காவந்து பண்றதுக்கு அவருக்கு ஒரு வேலை வேணும், உத்தியோகம் வேணும், சம்பாத்தியம் வேணும். அதனாலதான் உங்களை தரிசிக்க வந்திருக்காருங்கிறார். ஸோ அப்படி வந்திருக்கும் பொழுது ஹேமாத் பந்துக்கு வெளி வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. கிடைச்சதுன்னா போவாரு. ஆனா பாபா பார்த்த உடனே அவருடைய வயது முதிர்வின் காரணமா அப்படியே எவரை பத்தி ஒரு எழுதிட்டு, நமக்கு தான் கவிதை எல்லாம் எழுத வரும். இப்ப நீங்க சச்சரிதம்னு நம்ம வந்து உரைநடையா படிக்கிறோம். ஆனா அவர் எழுதுனது கவிதை, மராட்டிய ஓவின்னு பேர். இருக்கு கவிதையா தான் எழுதினாரு. சரி, அந்த கவிதை எழுதவருமே பாபாவை பத்தி புகழெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவிதை எழுதி நம்ம ஒரு எழுத்தாளராக ஆயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவர் உள்ளே இறங்கினார். ஓகேங்களா? மிக ஆழ்ந்த பக்தியில அவர் உள்ள வரல. ஏன்னா திருப்பி சொல்றேன், அவர் ரொம்ப முதிர்ந்த பக்தியில வந்து இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் ரெடி ஆகல. ஏன் அப்படின்னா பாபாட்ட போய் கேட்ட உடனே பாபா சொல்றாரு, பேப்பர் பேனாவை ரெடியா வச்சுக்க, நான் எழுதுறேங்கிற எண்ணம் இல்லாம இரு, மற்றதை நானே எழுதிக்குவேன் அப்படின்னு பாபா சொல்ற. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் குறித்து வைத்துக்கொள், எழுத வேண்டியதை நானே எழுதி கொள்வேன்னு சொல்றாரு.
பாபா முதல் அத்தியாயத்திலேயே அந்த 3 விஷயங்களை அவர் சொல்றார். சத்துவம், ராச, தாமச குணம், ஆசை, பாசம், அகங்காரம் 3ஐயும் அரைச்சு துகளாக்கி வெளியில தள்ளலைன்னா ஆத்ம ஞானம் என்று உனக்கு கிட்டாது. ஆத்ம ஞானம்ங்கிறதுனா தன்னை உணர்ந்தது. கிளீனா நம்ம ஏற்கனவே நிறைய பேருக்கு நம்ம விளக்கம் பேசிட்டோம். தன்னை உணர்தல்னா ஆன்மாவை நாம் ஆன்மாவை பற்றி உணர்ந்து கொள்வது. அதை நம்ம இப்போ லேட்டஸ்டாக ஆத்ம ஞானம்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். தன்னை உணர்தல் என்பது நடக்கவே நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் முதல் அத்தியாயத்தில். இந்த சாய் சச்சரியத்தில் முதல் அத்தியாயம் படிக்கும்போது இது தொடர்ந்த எல்லா அத்தியாயங்களும் ஆத்ம ஞானத்தை பற்றி தான் கொண்டு போக போகுது அப்படின்னு இதில் இருக்கிறவங்க படித்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தென்பட்டுச்சு? இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஸ்ரீ சாய்நாதாய நமஹ.